நான்லாம் எப்படி தெரியுமா, கையெழுத்து போடு, இல்லைன்னா நான் உனக்கு பணம் தர மாட்டேன். தமிழ்நாட்டின் கல்வியா ஒழிச்சு விட்டுறணும், தமிழ்நாட்டின் பொருளாதாரமா ஒழிச்சு விட்டுறணும். மாணவர்கள் போராடி இந்த நாட்டினுடைய உரிமையை, மாநிலத்தின் சுய உரிமையை, தன்னாட்சியை காப்பாற்றி வச்ச மாநிலம். வணக்கம் தோழர்களே. சங்கிகளுக்குன்னே ஒரு குணம் இருக்குங்க. அதாவது மிரட்டி பார்ப்பாங்க, உருட்டி பார்ப்பாங்க, அரட்டி பார்ப்பாங்க, அடக்கி பார்ப்பாங்க. நம்ம எதுக்கு அடங்கலை அப்படின்னு நெஞ்சு அனுமதியே அப்படின்னு எந்திரிச்சோம்னா பட்டுன்னு காலில் விழுந்துருவாங்க, சாஷ்டாங்கமா விழுந்துருவாங்க. உங்களை மாதிரி யாரும் பார்த்ததே இல்லைங்க, நீங்களா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு உருட்டுவானுங்க பாரு. அதுதான் இப்போ நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? இந்த தர்மேந்திர பிரதான் ஒரு கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர். நம்மளை பார்த்தா அவருக்கு ஏதோ கிள்ளுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. நான்லாம் எப்படி தெரியுமா, கையெழுத்து போடு, இல்லைன்னா நான் உனக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு உருட்டிட்டு இருந்த ஒரு ஆளு திடீர்னு பார்த்தா நேத்து காணொளி வாயிலாக இங்கே நடக்கிற மீட்டிங்ல மாநாட்டில் கலந்துக்கிறார். அந்த காணொளி வாயிலாக கலந்துகிட்டவர் தமிழ்நாட்டை ஆஹா ஓஹோ பிரமாதம், இப்படி ஒரு மாநிலத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பட்டுன்னு காலில் விழுந்து பல்ட்டி அடிச்சிருக்காருங்க. என்ன நடக்குது? அடிக்கிற மாதிரி அடிச்சா எல்லா பயலும் கரெக்டா இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒன்றிய அரசே தமிழ்நாட்டுக்கு விரோதமானது. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தமிழ்நாட்டின் கல்வியா ஒழிச்சு விட்டுறணும், தமிழ்நாட்டின் பொருளாதாரமா ஒழிச்சு விட்டுறணும். எல்லா துறைகள்லயும் கை வைப்பாங்க சங்கிங்க. அதுலயும் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கல்வியா முடிச்சு விட்டுருவானுங்க. உனக்கு பொருள் தரமாட்டேன், உனக்கு பணம் தரமாட்டேன். அப்புறம் பொருளாதார வளர்ச்சியா, நீ வரி கட்டிக்கிட்டே இரு, ஆனா நான் உனக்கு அள்ளி கொடுக்க மாட்டேன், கிள்ளி தான் கொடுப்பேன், இந்தா அப்படின்னு தூக்கி போடுவாங்க. ஏதோ நமக்கு பிச்சை போடுற மாதிரி அவங்களுக்கு நினப்பு, இல்லை அவங்க அப்பா அத்தா விட்டு காசை தூக்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி நினப்பு அவங்களுக்கு. ஸோ அப்படிதான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம மல்லு கட்டுவோம் எல்லாத்துக்கும். இருமொழி கொள்கை, அதை எப்படி நீ 2 மொழி உருப்படியா எப்படி இருக்க, 3வது மொழி ஒன்று படி, எங்க இந்திய படி, சமஸ்கிருதத்தை படி அப்படின்னு திணிப்பானுங்க. அதுக்கு எதிராகவும் நம்ம நிற்போம். இப்படி ஒன்னொன்னா திணிக்க அடிச்சு எதிர்த்து நின்ன கும்பல் தான் தமிழ்நாட்டில் இருக்கோம். எதிர்த்து நின்று களமாடிய கூட்டம் தான் நாமெல்லாம். அந்த பயம் தான் இன்னைக்கு அவருக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், தமிழ்நாட்டுக்கு 2152 கோடி ரூபாய் தரணும். அந்த ரூபாயை நான் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? PM ஸ்ரீல கையெழுத்து போடு, அப்புறம் புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போடு, அப்புறம் மும்மொழி கொள்கையில கையெழுத்து போடு, இல்லைன்னா நான் காசு தர மாட்டேன். என்ன உங்க அப்பா வீட்டு காசுன்னு எடுத்துட்டு வந்த, நாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டு வரி பணங்க. நம்ம சோப்பு வாங்கினா வரி கட்டிருக்கோம், சீப்பு வாங்கினா வரி கட்டுறோம், பெட்ரோல் போட்டா வரி கட்டுறோம். நம்ம என்ன பண்ணாலும் வரி கட்டிட்டு தான் இருக்கிறோம். அந்த வரி காசு தான் லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுல இருந்து கல்வி வளர்ச்சிக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா நம்ம நாசமா போகணும், நம்ம படிச்சதுனால தானே கேள்வி கேட்கிறோம். அதுதான் அவங்களுடைய திட்டமே. இதன் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், வச்சு வாங்கணும், வெளுத்தோம். எங்க காசை வச்சுக்கிட்டு நீ தரமாட்டியா, போடியா கூட்டத்தை. இந்தியா கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி மொத்தமா போய் மேடையை போட்டு வச்சு கிழிச்சு செஞ்சு விட்டோம். அதுல மிரண்டானுங்க கொஞ்சம். இன்னொரு பக்கம் நம்ம பிள்ளைங்க, பசங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க அத்தனை ரோட்டுக்கு வந்துட்டாங்க கொடியை பிடிச்சிட்டு. யாருக்கிட்ட வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க? எங்க கிட்டயா? நாங்கெல்லாம் ஒரு 100 வருஷம் மாணவர்கள் போராட்டத்தை பார்த்த மண்ணியாது. மாணவர்கள் போராடி இந்த நாட்டினுடைய உரிமையை, மாநிலத்தின் சுய உரிமையை, தன்னாட்சியை காப்பாற்றி வச்ச மாநிலம். இங்க நீ உருட்டுறியா அப்படின்னு எகிரி அடிச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம பெண்கள் கோலத்தில் அடிச்சாங்க, நம்ம ஆட்கள் புற சமூக வலைத்தளத்தில் அடிச்சாங்க. தெருவெங்கும் போராட்டம், கல்லூரி வாசல்ல போராட்டம், பயங்கரமான போராட்டம்னே மறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா மாட்டினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அமித்ஷாவை ஓட விட்டோம், கெட் அவுட் அமித்ஷான்னு. அப்புறம் எப்பவுமே ஓட விடுற ஒரு பீஸ் யாருன்னா நம்ம சௌக்கிதார், 56 இன்ச் மோடி எப்பவுமே அடிச்சு ஓட விடுவோம். அவர் அடிக்கிறதுனா நம்ம ஸ்பெஷலா அடிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அவரையும் கெட் அவுட் மோடின்னு சொல்லி போட்டு சும்மா பொழந்து விட்டோம். தமிழ்நாடுன்னா உங்களுக்கு கிள்ளுக்கிறையா, எங்கேயா எங்க பணம் அப்படின்னு பெண்கள் கேட்டாங்க ரோட்ல அன்னைக்கு அடங்குச்சு இந்த கும்பல். அதனாலதான் தமிழ்நாட்டில் IITல நடக்க வேண்டிய முக்கியமான மாநாட்டு, அதுவும் அந்த மாநாடே ஒன்றிய கல்வி அமைச்சகம் நடத்துற மாநாடு. அதான் அண்டர்லைன். ஒன்றிய கல்வி அமைச்சகம் நடத்துற மாநாட்டுக்கே கல்வி அமைச்சரால வர முடியல. ஏன்னா நம்ம பிள்ளைய அடிக்க ரெடியா இருக்கிறாங்க. வந்தைனா கருப்பு கொடி காட்டுவோம், வந்தைனா கருப்பு ஒண்ணு பறக்க விடுவோம், வந்தைனா கெட் அவுட் தர்மேந்திர பிரதான் போடுவோம், நீ வந்து பாரு அப்படின்னு சொன்ன பிறகுதான் எதுக்குயா அசிங்கப்படணும், ஏற்கனவே பெருசுங்க போய் அசிங்கப்பட்டிருக்கு, நம்மளும் படணுமா அப்படின்னு அடக்கி வாசிச்சுட்டு டப்புனே எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுட்டு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாம ஓடி போயிட்டாரு.
இதை நம்ம விரிவாவே பார்த்தோம். மாநாட்டவே ரத்து பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. அப்புறம் யார் வந்தது அப்படின்னா இணையமைச்சர் வந்தார், வந்து நேரடியா கலந்துக்கிட்டாரு. நீ தான் மாநாட்டை ரத்து பண்ணிட்டு ஓடின இல்ல, அப்படியே ஓடி போயிருக்கணும்ல. திரும்ப வந்து காணொளி வழியா பேசியிருக்காப்ல. பரிதாபத்தை பார்த்தீங்களா? தமிழ்நாட்டை பகைச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டை எதிர்த்துக்கிட்டு, தமிழ்நாட்டுக்கு நான் தரமாட்டேன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நிலைமையாகும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டவர் தான் தர்மேந்திர பிரதான். அதனால நேரா போனா வச்சு செஞ்சிருவாங்கன்னு கமுக்கமா காணொளி வழியா வந்து பேசியிருக்காப்ல. அதுலயும் தமிழ்நாட்டை கூல் பண்ற மாதிரி பேசியிருக்காப்ல. என்ன பண்ணிருக்காரு? வந்த உடனே காணொளியில வணக்கம் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல என்ன தெரியுங்களா? இந்தியா முழுவதும் இருக்கிற என்ஐடி, ஐஐடி, ஐஐஎஸ்சி எல்லா மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள், மிக முக்கியமான கல்வி நிறுவனங்கள், டாப் லிஸ்ட்ல இருக்கிற கல்வி நிறுவனங்கள், அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் இங்கே கண்காட்சியா வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய நிகழ்வுன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கின்ற டாப் 50 பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், இந்த கல்வி நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்துகிற ஒரு எக்ஸிபிஷன் அது. அதை தொடங்கி வைக்கிறது இவருடைய முக்கியமான வேலை. ஆனா வர முடியல, நம்ம வச்சு வாங்கினது அப்படி. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? சரி, முக்கியமான ஈவெண்டா இருக்கே, நம்ம அங்கதான் போகல, காணொலி வழியா பேசுவோன்னு பேசினா எடுத்த உடனே வணக்கம் தமிழ்நாடுன்னு இருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க மொழியில போய் வணக்கம் சொன்னோடனே அப்படியே ஓட்ட அள்ளி எரிஞ்சிருவோம் நினப்பு. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. நீங்க பீகாரி கிட்ட வச்சுக்கோங்க, ஒரு உத்தரப்பிரதேசம் பேசுற போஜ்பூரி மக்கள்கிட்ட வச்சுக்கோங்க, யார்கிட்ட வேணாலும் வச்சுக்கோங்க. அவங்க நம்பலாம், நம்ப கூடும். ஆனா நாங்க நம்ப மாட்டோம். எங்களுக்கு தெரியும் சங்கிங்க எங்களுக்கான ஆட்கள் இல்லை. சங்கிகள் என் நிலத்தை சீரழிப்பதற்காக வந்தவர்கள் எங்களுக்கு தெரியும். உடனே அப்படியே பயங்கரமா தமிழ்ல வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காப்ல. அதுல அவர் உருட்டுனா உருட்டு இருக்கு பாருங்க. ஐயா என்ன மன்னிச்சுக்கங்கய்யா, ஐயா என்ன விட்டுருங்கய்யா அப்படின்ற ரேஞ்சுக்கு உருட்டிருக்காரு. போன வாரம் தானேயா நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு, போன வாரம் தான் 3 மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு, போன வாரம் தான் தமிழ்நாட்டுக்கு நாங்க ஏன் பணம் கொடுக்கணும், நாங்க அப்படித்தான் சட்ட ரீதியா தான் நடப்போம் அப்படின்னு எந்த சட்டத்துல சொல்றாங்கன்னே தெரியாம உருட்டி விட்ட கும்பல் தான் இது. இன்னைக்கு என்னடானா, இந்த இந்தியாவை கட்டி எழுப்புவதில் அறிஞர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு, விஞ்ஞானிகளை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு, தொழில் அதிபர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு, முற்போக்காளர்களை கொடுத்தது தமிழ்நாடு. நிப்பாட்டுப்பா, நெஞ்சு வலி வந்துட போது, அடிக்கிக்கிட்டே போற பாட்டுக்கு. இதுதான் உண்மையும் கூட. விண்வெளி ஆய்வுன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் தலைமை தாங்கினாங்க. ஒட்டுமொத்த டீம்ல 4 லீடர், 4 தலைமை தாங்கின பொறுப்புல இருந்தவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தானே. உலகம் பூரா இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள்ல சிஇஓவா இருக்கவங்க யாரு? தமிழ்நாட்டுக்காரங்க தானே. 5 பேர்ல 3 பேர் தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்காங்கல்ல. அப்புறம் இந்தியாவுக்குள்ள எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாடு எவ்வளவு அடிச்சு ஆடுற ஒரு பூமியா இருக்கு. இங்க வந்து அடிக்கிறாரு. ஆக எல்லா துறைகளிலும் வல்லுநர்களை கொடுத்தது தமிழ்நாடு. பயங்கரமா பேசியிருக்காரு. சரி, அடுத்து உருட்டினார் பாருங்க. தமிழ்நாடு புதுமையிலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்குகிற மாநிலம். ஆமா, தமிழ்நாடு புதுமையான மாநிலம் தான். நாங்க தான் முதல்ல எல்லா வகையான கல்வி திட்டங்களையும் தமிழ்நாட்டு கொண்டு வந்தோம். ஆசியாவிலே முதல்ல மீன்வளம் சார்ந்தும் கால்நடைகளுக்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது நாங்க தான். ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்குனது நாங்க தான். ஆசியாவிலே அதிக அளவு பூர்வீக சொத்துல பெண்களுக்கு பங்கு கொடுத்தது முதல்ல நாங்க தான். இந்தியாவிலே முதல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுங்கன்னு எழுதி வச்சது நாங்க தான். இந்தியாவிலே முதலே பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாக்குரிமை வேணும், ஓட்டுரிமை வேணும்னு சொன்னது நாங்க தான். இது எங்களுக்கே டீச் பண்றீங்களே மிஸ்டர் தர்மேந்திர பிரதான். ஏன் உங்களை நாங்க எதுக்குறோம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே. ஏன்னா தமிழ்நாட்டு தான் இந்தியாவில் நீங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் கண்டுபிடிச்சு முதல்ல குரல் எழுப்புற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். நாங்க தான் உங்க அயோக்கியத்தனத்தை கண்டுபிடிச்சு குரல் எழுப்புவோம். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றுகிற தமிழ்நாடு அப்படின்னு இருக்காரு. எனக்கு உண்மையிலேயே அதை படிச்சோடனே சிரிப்பே வந்துருச்சு. இதை நாங்க பலமுறை சொல்லிட்டோம்யா. எங்க சீஃப் மினிஸ்டர் பலமுறை சொல்லிட்டாரு. பல லட்சம் கோடி ரூபாயை நாங்க வரி வருமானமா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பல லட்சம் கோடி ரூபாய் வரி வருமானத்தை நீ வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் கிள்ளி கொடுக்குற, எங்களுக்கான ஈவுத்தொகையை கொடுக்க மாட்டேற, பங்க தர மாட்டேன்றா நாங்க மல்லு கட்டிக்கிட்டே இருக்கோம். 2ஆம் கட்ட மெட்ரோவா நடத்த மாட்டேன், பணம் தர மாட்டேன், அது அப்படியே நிற்கும். நாங்க கடை வாங்கி போட்டு நடத்தணும். எய்ம்ஸா அது அப்படியே கிடக்கும், நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க. வேற வழி இல்லாம நாங்க நெருக்கடி கொடுத்து அதை ஓட்டா மாத்தும் போது நீங்க பயந்துகிட்டு வந்து இப்ப கட்டிக்கிட்டு திடுறீங்க. இன்னமும் எத்தனை அயோக்கியத்தனம் இருக்குமோ அம்புட்டு செய்யறீங்க.
தென்னிந்தியாவுக்கு வழங்குற ட்ரெயின், ஒரு ட்ரெயின் ரயில், அதை கூட ஓட்ட உடச ரயிலா தென்னிந்தியாவுக்கு போட்டு அதை பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. இன்னைக்கு தமிழுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வணக்கம் தமிழ்நாடுன்னு பேச தெரிஞ்ச நீங்க கிசான், பிஎம் கிசான் விகாஸ்னு ஒரு திட்டம், பிஎம் உடைய திட்டத்துல நிதி பெற்றுக்கொள்ள முடியும் விவசாயிகளுக்கான காப்பீட்டு திட்டம். அதுக்குள்ள நீங்க என்ன கை வச்சீங்க? அதுக்குள்ள போய் நாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டா அவங்க மாநில மொழியில வரும். அப்படி எப்படி அப்ளை பண்றதுன்னு தட்டினா தமிழ்ல மட்டும் வரமாட்டேங்குது. இன்னைக்கு அந்த செய்தி இன்னைக்கு வெளியாயிருக்கு. நான் அதை முழுசா படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணி வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள எதுவுமே வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டை சீரழிக்கிறதுக்கான எல்லா திட்டமிடலையும் வச்சுட்டு இருந்தா வேடிக்கை பார்ப்போமா? கடைசியில் அடிச்ச அடி, என் பிள்ளைகள் என் மாணவர்கள் அடிச்ச அடியில இந்த ஏரியாவுக்கே வரமாட்டேன்னு ரத்து பண்ணிட்டு ஓடினவர் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு டம்முன்னு காலில் விழுந்து தமிழ்நாடு சிறந்தது அப்படின்னு கால் வருடிட்டு இருக்காப்ல. இதுதான் தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் தர்மேந்திர பிரதான். நாங்கெல்லாம் அறிவோட வேலை பார்க்குற ஆளுங்க. உங்க காவி சல்லி வேலையெல்லாம் இங்கே ஈடுபடாது.